Hello future managers. Today's topic is inflation and deflation. So inflation அதோட definition பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிறது, ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸை விட ரைஸ் ஆகிறது. ஸோ a sustained rising in the general price level of goods and services over time. ஸோ ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டீஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷனுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா லிட்டர் மில்க் வந்து 50 ரூபாய்க்கே கிடச்சிச்சு. இப்போ லிட்டர் மில்க் வந்து 60 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 10 ரூபாய் அதிகமாக இருக்குல்ல. ஸோ இந்த 10 ரூபாய் தான் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ இன் அவர் சைல்டுஹுட், இப்போ என்னோட சைல்டுஹுட் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ரூபான்றது ரொம்ப பெரிய காசு. ஸோ நான் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா நிறைய பொருள் வாங்குவேன். ஆனால் இப்போ இருக்க அந்த 100 ரூபாய்க்கு நம்ம பார்த்தா ரொம்ப கம்மியான பொருள் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ பர்ச்சேசிங் பவருன்றது வந்து இன்ஃப்ளேஷனில் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ அந்த 100 ரூபாயோட பர்ச்சேசிங் பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்று 2 பொருள்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கடைக்கு போகிறோம். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அந்த கடைக்காரர்கிட்ட நம்ம கேட்குறோம், இதை மாதிரி இன்னொரு ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க, நாங்கள் 2 பேரும் வாங்கிக்கிறோம்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் இல்லைன்றாரு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து எங்கள் 2 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட விலை 500 ரூபானா நான் சொல்லுவேன் 600 ரூபாய் நான் தரேன், அந்த ட்ரெஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 1000 ரூபாய் தரேன், அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு தாங்கன்னுவாங்க. இல்லை நான் 2000 ரூபாய் தரேன் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ என்கிட்ட வந்து காசு நிறையா இருக்குது 2 பேர்கிட்டையும். அது ஒரு விஷயம். காசு அதிகமாக இருந்தாலே அது இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ நான் 2000 ரூபான்னு சொன்னோடனே அவங்க 3000 ரூபான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு மதிப்பு அதிகமாகுது, பணத்துக்கு மதிப்பு கம்மியாகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சப்ளைன்றது இல்லை. மேபி இன்னொரு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதோட விலை வெறும் 200 ரூபானா அந்த 200 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு போயிருப்போம். ஸோ சப்ளை கம்மியாக இருக்குது, ஆனால் 2 பேருக்குமே அந்த ட்ரெஸ்ஸு வேணும். ஸோ டிமாண்டு அதிகமாக இருக்குது. அதனால் அது இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருந்தால் இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுதே அந்த ட்ரெஸ்ஸோட விலை 3000 ரூபான்னு சொல்லிடுவாங்க. ஏன் அதுக்கு 3000 ரூபாய் வந்து விலை வருதுன்னா, அங்கே வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகியிருக்கும். ஸோ அதனால் ப்ரொடியூஸ் பண்ணி வெறும் 200 ரூபான்னு விற்ற அந்த ட்ரெஸ்ஸே ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமானதுனால 3000 ரூபான்னு விற்கிறாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா என்ன? இந்த வேஜஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி, மிஷினோட ரேட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ரேட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ரா மெட்டீரியலோட ரேட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற காஸ்ட்டுக்கு தான் அதை விற்பாங்க. ஸோ அதனால் அது 3000 ரூபாய் ஆகியிருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய சப்ளை இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதோட ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் அங்கே இருக்காது. ஸோ வந்து சப்ளை கம்மியாகி டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே இன்ஃப்ளேஷன் டெஃபினட்டாக ஃபார்ம் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னா, ஸோ மணியை வந்து புஷ் பண்ணும், மணியை வந்து உள்ளே தள்ளும். நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே நிறைய மணி புழக்கம் அதிகமாகும். ஆர்பிஐ வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணும்பொழுது என்னாகும், அப்பயும் பீப்புள்ஸ் எல்லார் கையிலையுமே வந்து நிறைய காசு இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கே, நம்ம எல்லாம் நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், மோர் மணி சப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனாலலாம் வந்து இன்ஃப்ளேஷன் வருது. இந்த இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணியோட வேல்யூ ரொம்ப கம்மியாயிடும், பர்ச்சேசிங் பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் ஹர்ட் சேவர்ஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். எப்படின்னா, இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு என்னால் கண்டிப்பாக மேக்ஸிமம் 3 பவுனாவது எடுத்துருக்க முடியும் அந்த டைமில். ஆனால் இப்போ நான் வச்சுருக்க 10,000 ரூபாய்க்கு என்னால் 1 கிராம் தான் எடுக்க முடியும். அதுவும் எனக்கு ஜிஎஸ்டிலாம் போட்டால் 10,000 ரூபாய்க்கு மேலே தான் போகும் இல்லையா? ஸோ அதுதான், நான் அப்போ சேவ் பண்ணி வச்சப்பே நான் வாங்கியிருந்தேன்னா அது எனக்கு லாபம். ஆனால் இப்போ நான் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு, அந்த 10,000 ரூபாய்க்கான மதிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ என்னால் வாங்க முடியாது. அப்போ வந்து ரொம்ப வருஷமாக வந்து வெறும் காசு பணத்தை மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கவங்க இந்த இன்ஃப்ளேஷனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட சம்பளம் வெறும் 12,000 ரூபாய். ஆனால் இப்போ அந்த 12,000 ரூபாயை வச்சுக்கிட்டு என்னால் குடும்பம் நடத்த முடியாது. கரெக்டு தானே? ஏன்னா இப்போ விலைவாசி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ
அந்த கான்ஸ்டன்ட்டான சம்பளம் வாங்குறவங்களோட லைஃப் ஸ்டைலும் பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருக்கு பெனிஃபிட்னா பாரோவர்ஸ்க்கு பெனிஃபிட். ஏன் பாரோவர்ஸ்க்கு பெனிஃபிட்னா டிப்ரெஷன், அதாவது வந்து டீஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, சாரி டீஃப்ளேஷன் இருக்கப்போ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு 500 ரூபாய் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுவே இன்ஃப்ளேஷன் வரப்போ எல்லார் கையிலையும் காசு இருக்குல்ல, அந்த 500 ரூபாய் கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 500 ரூபாயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அவர் வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அந்த 500 ரூபாய்க்கு என்னால் 1/2 கிலோ அரிசி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதை தான் வந்து மணி வேல்யூன்னு கூட ஃபினான்ஸில் நம்ம படிப்போம். அப்கமிங் வீடியோஸில் நான் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக போடுறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல யாருக்கு வந்து லாபம்னா கடன் வாங்குறவங்களுக்கு லாபமாக இருக்கும். அண்ட் மே என்கரேஜ் ஸ்பெண்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் சரி டிஃப்ளேஷன் இருந்தாலும் சரி, கையில் மணியாக வச்சுருக்கிறத விட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்களேன். ஒரு கோல்டுலேயோ ஒரு லேண்டுலேயோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஷேர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 2 மடங்காக உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டைமில் திரும்பி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இன்ஃப்ளேஷன் தெரிஞ்சுக்கிறதுனா சிபிஐன்னு சொல்லுவாங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அண்ட் WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போய் வாங்குகிறோம் இல்லையா, க்ராசரிஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் நம்ம பை பண்ணுறோம்ல, ஸோ அதோட ஆவரேஜாக ரேட் எடுத்து கேல்குலேட் பண்ணி அது வந்து ஒரு நார்மல்குள்ளே இருந்துச்சு, ஒரு எல்லாராலையுமே அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா அது வந்து இன்ஃப்ளேஷன் கிடையாது, நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். அதுவே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது டிஃப்ளேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ளேஷனோட டெஃபினிஷன், எ ஃபால் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ரொம்ப இறங்கிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ மொபைல் வந்து ஃபஸ்ட் வந்து 20,000க்கு விற்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அது 15,000க்கு விற்பாங்க. ஏன்னா வந்து 20,000 யார்ட்டையும் அப்போ இருக்காது இல்லையா, ஸோ பீப்புள்ஸ் வந்து அதை வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு சஃபர் ஆகும், பிஸ்னஸே நடக்காமல் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அவங்க ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஸோ வந்து என்ன காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்து ஃபால் ஆகிடும். நான் முன்னாடி போட்டி போட்டுட்டு நானே என் ஃப்ரெண்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து விலை பேசணும் இல்லையா, சரி 2 பேரும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கையிலையும் காசு இல்லடி, சரி 2 பேருக்குமே இந்த ட்ரெஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் என்ன ஆகும், 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னார், 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லுவார் அந்த ட்ரெஸ்ஸை. ஸோ டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி டூ மச் சப்ளைஸ். இப்போ வந்து நானும் அவளும் போகிறோம், இன்னொரு ட்ரெஸ் அது மாதிரி காமிங்க, ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது மேம் பாருங்கள் அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய காமிக்கும் பொழுது, இது வந்து ரொம்ப ஏற்கனவே எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு சப்ளை கம்மியாக இருக்க ஒரு வெரைட்டிக்கு நாங்கள் போவோம். ஸோ டூ மச் சப்ளைஸ் இருந்தாலுமே வந்து எல்லோரும் அதை பெருசாக பை பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து டைட் மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசினா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, RBI தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தால் யாருமே கடன் வாங்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், பணம் யார் கையிலையும் இருக்காது. ஸோ அது டிஃப்ளேஷன். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா, கன்சியூமர்ஸ் டிலே பர்ச்சேசிங். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க பாருங்களேன், இப்போ 100 ரூபாய் விற்கிற பொருள் இரு இன்னும் கொஞ்சம் நாளாக அது 50 ரூபாய் விற்கும், நான் அப்போ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரைஸ் கம்மியாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து ப்ராஃபிட்ஸுமே ரொம்ப கம்மியாகும். யாருக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கம்மியாகும். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டு 2 பேருமே அங்கே வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்காமல் வந்துட்டோம்ல, அப்போ அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ இன்க்ரீஸ் இன் ரியல் பர்டன் ஆஃப் டெப்த். இப்போ தான் வந்து அந்த கடன் வாங்கினவங்களுக்கு ஆப்பே ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷனில் இருந்தப்போ எங்கிட்ட வந்து ஒரு 50,000 கடன் வாங்கினாங்க இல்லையா, இப்போ டிஃப்ளேஷன் பீரியட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் கொடுக்குற பீரியடும் வந்துருச்சுன்னா அந்த 50,000ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால் டிஃப்ளேஷன் அப்போ கடன் வாங்காதீங்க. இன்ஃப்ளேஷன் அப்போ வந்து கடனை திருப்பி கொடுங்க, டிஃப்ளேஷன் அப்போ கடன் வாங்கவே வாங்காதீங்க. முடிஞ்சால் வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா இருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வரும் டியூ டு ரெடியூசிங் அ ப்ரொடக்ஷன். யாருமே வாங்கலாம், ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும். அதனால் நிறைய பேர் வந்து வேலையிலேருந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ டிஃப்ளேஷன் மோஸ்ட்டாகவே நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் வர்சஸ் டிஃப்ளேஷன் பார்க்கும்பொழுது ப்ரைஸ் லெவல் இன்ஃப்ளேஷனில் அதிகமாகவும் டிஃப்ளேஷனில் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆன் பையர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக இருக்கும், லெஸ் பர்ச்சேசிங் பவர் இல்லையா. ஸோ இந்த டிஃப்ளேஷனில் பார்த்திங்கன்னா குட் பர்ச்சேசிங் பவராக இருக்கும். அண்ட் லுக்ஸ் குட்ஸ் பட் லீஸ்ட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ அதிகமாக்குவாங்க, எல்லார் கையிலையும் பணம் இருக்குன்னா அதை வாங்கணுன்றதுக்காக ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமாக்குவாங்க. அதுவே டிஃப்ளேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க, அப்போ தான் எல்லோரும் வந்து லோன் வாங்குவாங்க அப்படின்றதுக்காக.
ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு 2022 வந்து ஆயிலோட விலை அதிகமாகுது. ஸோ அண்ட் ஃபுட் காஸ்ட்டுமே அதிகமாகும் பொழுது இந்தியா வந்து எவ்வளோ இன்ஃப்ளேஷனில் இருக்குது, 7% இருக்குது. ஸோ வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுது, ரெப்போ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா. டீஃப்ளேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவிடில் வந்து எல்லாருமே வந்து ஜாப் இல்லாமல் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது, எதுவுமே வாங்குறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கை பூஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் இன்ஃப்ளேஷன் பீரியடில் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க தான் ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசியும் போடுறவங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீரியடில் வந்து ரெப்போ ரேட்டை வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ கடன் வாங்குறவங்கள கம்மி பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட்டை அதிகம் பண்ணி விட்டுருவாங்க ஆர்பிஐ. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிடும். இப்போ எதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தால் தானே உள்ள அமௌண்ட் வரும், ஸோ அதை வந்து சுத்தமாக நிறுத்திடுவாங்க. அதுவே டீஃப்ளேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணி விடுவாங்க. அப்போ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் எல்லாரும் போய் லோன் வாங்கி அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. இதுவே கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா பப்ளிக் ஸ்பெண்டிங் அதிகமாக்கும், மணியை உள்ளே வந்து புஷ் பண்ணும், எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.